யாராலும் படிக்காத மங்கள ராகமே. சி தமிழ் சரிகமப்பா லிட்டில் சாம்பியன் எவ்வளோ பேர் வந்து வந்திருக்காங்கன்னு சொல்லி பாருங்க. யாழ்ப்பாணத்துக்கு அன்பாக வரவேற்கின்றோம். மல்லிகையே மல்லிகையே தூதாக போ. கத்துக்கிறதுக்காக தான் நான் சரிகமப்பாக்கு போனது. ஒரு திருகோணமலை வெறுகல் இலங்கை துறைமுகத்துவார இந்து கல்லூரியில படிக்கிறேன்னா நான் பயப்பட்டுட்டு போனேன். ஐயோ, இன்னொரு நாடு தாண்டி கடல் தாண்டி இன்னொரு நாட்டுக்கு போய் நம்ம ஒரு வணக்கம் தமிழோடு தரணி எங்கும், இது உங்கள் ஆர்ஜே தமிழா. ஓகே, நாங்கள் இப்போ வந்து எங்கே நிற்கிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா யாழ்ப்பாணம் சர்வதேச விமான நிலையம் பலாலி. அதான் என்ன பலாலி நிலைக்கிற சர்வதேச விமான நிலையத்தில் வந்து விமான நிலையம் தான். பலாலி பரவாயில்ல, சொல்லுங்க, அதை பற்றி நிறைய கதைக்கலாம் சொல்லுங்க. ஓகே, அங்கே தான் வந்து நிற்கிறேன். எனக்கு இது வந்து 2வது முறை. நான் 2 தான் வந்து திரும்ப, அதாவது 2வது முறை வந்து வந்திருக்கேன். நான் போன தடவை வந்துட்டு குயிக்காக போயிட்டு 2 தான் வந்திருக்கேன். நான் வந்து வித்ரோட் அண்ணாவோட வந்து இந்த இடத்துல நேரத்தில் 2 பம்பல் பண்ணிட்டு நின்றுறாங்க. ஸோ இப்போ என்னத்துக்காக வந்திருக்கோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சி தமிழ் பிரபலமான ஒரு சிறுமியோரால் இலங்கையிலிருந்து இன்னொரு நாட்டுக்கு சாதிச்சுட்டு வராங்க. அதுக்காண்டி வந்திருக்கோம். என்ன ஷோவில் அதைத்தான் நாங்கள் அதை பார்க்க போகிறோம் வீடியோவில். என்ன ஷோ, யார் அந்த சிறுமி, சோட்டா சொல்றேன் பார்த்தீங்கன்னா அந்த சி தமிழ் சரிகமப்பா லிட்டில் சாம்பியன் நினைக்கிறேன். சீசன் 5 என்ன. ஓகே, அப்போ இதுக்கு முதல்ல வந்து கில்மிஷா, அடுத்து வந்து சபேசன் அவங்க எல்லாம் வந்து இங்கிருந்து போய் அங்கே பார்ட்டிசிபேட் பண்ணி அதுக்கப்புறமா வந்து மேலே இப்போ அவங்களோட வாழ்க்கை வேறு லெவலில் இருக்குது போல. நல்ல மாதிரி இருக்குது. நிறைய மக்கள் வெளிநாடுகளில் கூப்பிட்டு பாட வைக்கிறீங்க. ஸோ உண்மையாக வந்து அதை தொடர்ந்து இப்போ நிறைய பிள்ளைகள் வந்து இங்கேருந்து இலங்கையிலேருந்து போய் இந்தியாவில் சாதிச்சு கொண்டு வராங்க. ஸோ முக்கியமான ஒரு கேள்வி உங்கள்கிட்ட கேட்கணும். இப்போ ஏன் இலங்கையில் சாதிக்கல, அது இந்தியாவில் சாதிக்கிறாங்க? இப்போ சக்தியில் வந்து ஒரு பிள்ளை சாதிச்சுட்டு வந்து அவங்களோட பாராட்டு எடுத்துனாங்க. அப்படி இலங்கையில் வந்து இது மட்டும் இல்லை, சகல துறையிலையும் சாதிக்கிறாங்க. விளையாட்டு, அந்த மற்றது வேறு போட்டிகள், மற்றது செஸ் விளையாட்டுகள், பல விஷயங்களை சாதிக்கிறாங்க. என்ன இதில் கொஞ்சம் மீடியா கவரேஜ் கூட இருக்கிறதால வெளியில் கொஞ்சம் தெரியுது. மற்ற இப்போ அண்மையில் கூட பலாலி இதே விமான நிலையத்துக்கு வந்து வெளிநாட்டில் அந்த குத்துச்சண்டையில் வெற்றி பெற்ற வீரர்கள் வந்திருந்தாங்க. ஸோ அங்கே வந்து நிறைய ஊடகங்கள் அதை கவனிக்கல. எனக்கு அழைப்பு கொடுத்துருந்தாங்க. எனக்கு உண்மையில் குடும்ப பிரச்சனை காரணமாக வரையலாம் போயிட்டு ஒரு முக்கியமான விசேஷத்துக்கு போன வழியால் வரையலாமல் போயிட்டு, ஆனால் வேறு நண்பர்கள் வந்து எடுத்திருந்தாங்க. அப்படி சாதிக்கிறாங்க. ஆனால் இப்படி வாரது இல்லையா? அது என்னடா உண்மையிலே இந்த கருத்தை வந்து கொமெண்ட் பண்ணுவாங்கன்றது தான் நான் உங்கள்கிட்ட கேட்டுறேன். வந்து இல்லை, உண்மையாக வந்து சாதிக்கிறது எந்த நாட்டில் போய் சாதிச்சாலும் பிரச்சனை இல்லை. அது இலங்கையிலிருந்து போய் செய்கிற சிறுமிகளாக இருந்தாலோ இல்லை யாராக இருந்தாலும் நம்ம அவங்களுக்கு சரியான வரவேற்பு கொடுக்க வேண்டியது நம்மளோட கடமை. ஸோ அந்த வகையில் நாங்களும் வந்து இந்த விமான நிலையத்துக்கு வந்திருக்கோம். நாங்கள் முக்கியமாக இங்கே வந்ததுக்கு காரணம் என்ன சொன்னால், திருவண்ணாமலை மாவட்டம் எங்களிடத்துலேருந்து வராங்க, வரவேற்கணுன்றதுக்காண்டி வந்திருக்கிறோம். மற்றது இந்த நிகழ்ச்சியை ஒழுங்கமைக்கிற அண்ணாக்களும் வந்து எங்களை அழைச்சிருக்கிறாங்க, ஒரு வரணும் அப்படின்னு சொல்லி. ஸோ அவங்க அழைப்பை மதித்து நாங்கள் வந்திருக்கோம். இவங்க நிறைய அந்த டீமை வந்து அழைக்கிறதுக்கு வந்துருக்காங்க. இதுக்கு முதல்ல வந்து நான் இதோட 2வது முறை நினைக்கிறேன். ஓகே, சரி, பார்ப்போம் எப்படி இருக்குது. அண்ட் வந்து அவங்கள்ட்ட அந்த அனுபவம் எல்லாத்தையும் வந்து இந்த வீடியோவில் ஷேர் பண்ண அப்புறம் வீடியோக்கு யாராச்சும் புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ எல்லாம் கூட நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ அவங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இதான் பலாலி ஏர்போர்ட்டோட தற்போதைய தோட்டம் அப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்க. இதான் வந்து வார என்ட்ரன்ஸ், அதாவது முன்னுக்கு வார என்ட்ரன்ஸ் வந்து இதுதான். ஸோ இதால் வந்து அப்படி அங்கால வந்து வாகன பார்க்கிங், இந்த பக்கம் வந்து இந்த போட்டிருக்கு பாருங்க புறப்படுகை, தாண்டி வந்து வருகை அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த வழியால் தான் வந்து என்ன சொல்கிறது, போகிறவங்க வாரவங்க எல்லாருமே வந்து போவாங்க. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நிறைய மக்கள் வந்து வந்திருக்காங்க. ஸோ இன்னும் கொஞ்சம் நேரத்தால் வந்து ஃப்ளைன் லேண்ட் ஆக போகுது. நான் அதை அப்படியே காட்டுறேன் உங்களுக்கு. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு எவ்வளோ பேர் வந்து வந்திருக்காங்கன்னு சொல்லி பாருங்க. இதில் வந்து இப்போ ஃப்ளைன் வந்து இறங்கி கொண்டு இருக்கிறத வந்து பார்க்குறாங்க. ஸோ இந்த விமானத்தில் வந்து அந்த தங்கச்சி வந்து வந்திருக்காங்க. நிறைய பேர் வந்து நின்று பார்த்து கொண்டிருக்கிறாங்க. ஸோ நம்ம வந்து ஏர்போர்ட் முன்னுக்கு வந்து போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி. அது போன தரம் எல்லாம் வந்து வந்துடுறாங்க. ஆனால் இவ்வளோ பேர் வந்து வர இல்லை. இங்கே பாருங்க எவ்வளோ பேர் ஆட்கள் வந்துருக்காங்க. ஓகே, ஃப்ளைன் இப்போ தான் வந்து இறங்கி சரியான நிற்கி. இதுக்கப்புறமா வந்து இறங்கி எல்லாருமே வந்து உள்ள செக்கிங்காக வருவாங்க.
இதை பார்த்தீங்கன்னா தெரியும் இறங்கி கொண்டிருக்கிறாங்க. ஸோ இது நான் 2வது முறை நினைக்கிறேன். நேரத்தோட மோனிஷா அடுத்து நிக்கி அவங்கள வந்து அந்த வாய்ஸ் சென்டர் ப்ரோக்ராமுக்காக பிக்கப் பண்ண வந்தாங்க. அதுக்கப்புறமா வந்து இது 2வது டைம். ஸோ நம்ம நாட்டு கலைஞர்கள் அது எந்த நாட்டில் போய் சாதிச்சுட்டு வந்தாலும் ஸோ அவங்கள என்ன சொல்கிறேன் வரவேற்கணுமென்ற ஒரு முகமாக தான் இந்த வீடியோ வந்து நான் க்ரியேட் பண்ணி கொண்டிருக்கிறேன். நாங்கள் போன தரம் வீடியோ எடுக்க வேண்டாம் அப்படின்ற மாதிரி வந்து சொன்னவங்க. ஆனால் இந்த தரம் நிறைய பேர் வந்து இந்த இடத்துல நிற்கிறதால எங்களை ஒன்றும் செய்யலை, தடுக்கலை. இப்போ பாருங்க இறங்குற பயணிகளை வந்து ஒரு பஸ்ஸில் ஏற்றிட்டு தான் அதுக்கப்புறமா வந்து ஏர்போர்ட் மற்ற செக்கிங்களை கொண்டு கிட்ட விடுவாங்க. இறங்கி மாறிக்கொண்டிருக்கிறாங்களா ஆக்கள் பார்த்தீங்களா தெரியும் உங்களுக்கு. போன தரம் வீடியோ எடுக்கக்குள்ள பார்த்தீங்கன்னா இதில் நிற்கிறவங்க வந்து எடுக்க வேணான்னு சொல்லி எங்களை தடுத்தவங்க. ஆனால் இன்றைக்கு வந்து நிறைய பேர் வந்திருக்கின்றதால ஸோ அப்போ விட்டுட்டாங்க. இப்போ நாங்கள் வந்து முன்னுக்கு போகிறோம். 2 பஸ் வந்து ஏற்றினவங்க. 2 பஸ்லேயும் வந்து ஆக்கள் போகுது. அப்போ 1வது பஸ் வந்து இப்போ என்ன சொல்கிறேன் அந்த செக்கிங் இடத்துக்கு வந்து கொண்டு வராங்க. சம்டைம் அதுக்குள்ளேயும் ஆள் இருக்கலாம்ன்றதுக்காக வந்து நாங்கள் இப்போ முன்னுக்கு போகிறோம் ரிசீவ் பண்ணுறதுக்கு. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் வந்து கொண்டு இருக்கிறாங்க. இந்தியாவிலேருந்து வந்த அந்த ட்ரெயினில் வந்த பயணிகள் எல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வழியாகி கொண்டு இருக்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறமா தான் அவங்க வருவாங்க அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். தெரியல, பார்ப்போம். Semua rumah aman. Ini wan itu lah pergi. Ada bahan itu. Ya itu ada foto. Foto real foto. இது வந்து அவங்களோட அப்பா. அது வந்து அவங்க பாருங்க. வணக்கம் பர்ஜா. வணக்கம், எப்படி இருக்கீங்க? உங்களை யாழ்ப்பாணத்துக்கு அன்பாக வரவேற்கின்றோம். உங்களை உங்களுடைய ஊரில் வரவேற்க உங்களுடைய உறவினர்கள் காத்திருப்பதாக செய்திகள் வந்திருக்கிறது. முதல்ல இவ்வளவு தூரம் பயணித்து இலங்கையிலிருந்து பக்கத்தில் இருக்கிற நாட்டுக்கு போய் காசுகளை செலவழித்து கஷ்டப்பட்டு பாடலை பாடி வந்திருக்கிறீங்க. அதுக்கு முதல்ல வாழ்த்துக்கள். தேங்க்யூ. அதை விட முக்கியமாக அந்த போட்டியில் பங்கு பெற்று இறுதி வர போனதே ஒரு பெரிய விஷயம். போயிட்டு வந்திருக்கிறீங்க. சரி, இப்போ முதலாவது உங்களோட அனுபவங்களை எங்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள். ஓகே, நான் மெகா ஆடிஷனில் வந்து போனது வந்து நான் செலக்ட் ஆகணுன்ட்டு போனேன். அங்கே வந்து
நான் பயப்பட்டுட்டு போனேன். ஐயோ! இன்னொரு நாடு தாண்டி கடல் தாண்டி இன்னொரு நாட்டுக்கு போய் நம்ம ஒரு காம்படிஷனில் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறோம். அடுத்தது வந்து அந்த காம்படிஷனில் மக்களோட சப்போர்ட் தான் தேவை அதிகமாக. இப்போது நான் நினச்சிட்டு போனேன் அக்செப்ட் பண்ணுவாங்களா மக்கள்னு சொல்லிட்டு நினச்சிட்டு போனேன். இங்கே இருக்கிற இலங்கை மக்கள் அடுத்தது வந்து தமிழ்நாட்டு மக்கள் எல்லாருமே எனக்கு சப்போர்ட் பண்ணதால தான் நான் இவ்வளோ தூரம் வந்திருக்கேன். அதுக்கு வந்து ரொம்ப தேங்க்யூ. எல்லாமே ஜாலியாக இருந்துச்சு. இவ்வளோ தூரம் வந்தது எனக்கு பெரிய விஷயம். பெற்றார் உங்களுடைய அம்மா அப்பா இதுக்கு எவ்வளவு ஊக்கம் அளிச்சாங்க? சொன்ன மாதிரி மக்கள் எல்லாரும் சப்போர்ட் பண்ண மாதிரியே ஊரில் நிறைய சப்போர்ட் இருந்துச்சு. அப்பா அம்மா சித்தப்பா பெரியம்மா எல்லாருமே ரொம்ப ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. அதுதான் எனக்கு ஒரு பெரிய ஒரு வெற்றியாக இருந்துச்சு. இறுதி வரை செல்வீங்கன்னு எதிர்பார்த்தீங்களா? அவங்க காம்படிஷனில் வந்து கண்டஸ்டன்ஸ் எல்லாருமே பெஸ்ட்டு தான் கொடுத்தாங்க. யார் செலக்ட் ஆனாலும் ஓகே தான்ன்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா எல்லாருமே செமையாக பண்ணாங்க. அதில் வந்து நானும் ஒரு தின்றதில் ரொம்ப ஹாப்பி. இப்போ நீங்கள் இது ஃபைனலிஸ்ட்டுக்கு வந்துட்டீங்க, உங்களுடைய அப்பா என்ன சொன்னார்? நாங்கள் வந்து சரிகமபாக்கு போனதே வந்து நான் வந்து அப்பா வந்து நான் பாடுறேன்றதை வந்து அப்பா கண்டுபிடிச்சாரு. அப்போது அப்பா வந்து சரிகமபாக்கு போனது என்னதுக்காகன்னா, நான் வந்து அந்த பாட்டுக்குள்ளே இருக்கிற விஷயங்கள், பாட்டு எப்படி பாடணும் அந்த மாதிரி கற்றுக்கிறதுக்காக தான் நான் சரிகமபாக்கு போனது. ஒரே அதுக்காக தான் போனேன். அது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. அதனால ரொம்ப ஹாப்பி. அப்பாவும் ஹாப்பி, எல்லாருமே ஹாப்பி. இதில் சீத்தமிழில் நீங்கள் பாட முதல் இலங்கையில் நீங்கள் என்ன செய்து கொண்டு வந்தீங்க? இல்லை சீத்தமிழில் பாட முதல் இலங்கையில் நீங்கள் என்ன செய்தீங்கன்னு கேட்குறீங்க. அதாவது உங்களோட ஊரில் நீங்கள் என்ன செய்து கொண்டு வந்தீங்க? அதுக்கு முதல் உங்களோட செயற்பாடுகள் எப்படியாக இருந்தது இந்த இசைத்துறையில்? நான் வந்து சின்ன வயசுலேயே நான் சொல்லியிருந்தேன், பஜன்ஸ் தான் அம்மா கிட்டேருந்து படிச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து நான் இங்கேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்பா தான் சினிமா பாட்டெல்லாம் கரோக்கியில் பாட வச்சுருந்தாரு. சப்தம் இசைக்குழுன்னு சொல்லிட்டு ஒருத்தர் தான் வந்து நான் பாடுறேன்னு சொல்லி என்னை வந்து ஒரு பேண்டு இசைக்குழுவில் பாட வச்சுருந்தாரு. அவருக்கும் தேங்க்யூ சொல்லிடுறேன். அவரால் தான் நான் பாட்டு என்னோட வந்து ஸ்டேஜ் ஃபியர்லாம் இல்லாமல் இருந்துச்சு எனக்கு. இவ்வளோ நாளும் வந்து போனது எனக்கு ஹாப்பி தான். நடுவர்கள் உங்களோட எவ்வளவு சப்போர்ட்டிவாக இருந்தாங்க? யாரெல்லாம் உங்களோட உரையாடி இருந்தாங்க? எல்லாருமே எல்லா கண்டஸ்டன்ஸோடையும் எல்லா ஜட்ஜஸுமே நல்லா இருப்பாங்க. ஸ்வேதா மேம், சரண் சார் கூட நான் லாஸ்ட்டாக ஒரு பாட்டு வேறு பாடியிருந்தேன். ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. திருவோணமலையில் நீங்கள் எங்கே இருக்கிறீங்க? படித்த பாடசாலை? திருகோணமலை வெறுகல் இலங்கை துறைமுகத்துவார இந்து கல்லூரியில் படிக்கிறேன்னா. நான் இப்போ 8th போக போகிறேன். 8th படிக்கிறேன். எங்களுக்காக ஒரு சில பாடல் வரிகள் படித்து காட்ட முடியுமா? அதாவது நீங்கள் போட்டியில் முதல் பங்கு பெற்றிய பாடல், ஃபைனல்ஸ்டில் நீங்கள் பங்கு பெற்றிய பாடல், அதில் ஒரு சில வரிகள் பல்லவி படிச்சு காட்டுங்க. ஓகே. மல்லிகையே மல்லிகையே தூதாக போ, துள்ளி வரும் தென்றலையே நீ சேர்த்து போ, நோய் கொண்டு நான் சிறு நூலாகிறேன், தேயாமலே பிறை போலாகிறேன், தாங்காது இனி தாங்காது, மல்லிகையே மல்லிகையே தூதாக போ, துள்ளி வரும் தென்றலையே நீ சேர்த்து போ. இது நீங்கள் முதல் ஸ்டேஜில் படித்த பாட்டு இல்லையா? ரைட், ஆடிஷனில் படிச்சிங்க. சரி, நீங்கள் ஃபைனலுக்கு செலக்ட் ஆகல என்ன பாடல் படிச்சிங்க? அதில் ஒரு சில வரிகள். தானா வந்த சந்தனமே ஒன்ன தழுவ தினம் சம்மதமே, இது வேறாரும் பறிக்காத மல்லிகை தோட்டமே, யாராலும் படிக்காத மங்கள ராகமே, தானா வந்த சந்தனமே ஒன்ன தழுவ தினம் சம்மதமே. உங்களுக்கு பிடிச்ச பாடல் ஏதாவது ஒன்று பாடி காட்டுங்க. கோல்டா இருக்காது அப்படியா? ஃபீவர். ரைட், அப்பாட்ட என்ன மாதிரி அடுத்த இசைத்துறை எப்படி கொண்டு செல்ல போறீங்க? நான் இனி வந்து படிக்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறமா நான் வந்து மியூசிக்கில் படிக்கணும். சரியாமா கர்நாடக சங்கீதம் படிக்கிறீங்களா?
கர்நாடக சங்கீதம் அவ்வளவா தெரியாது. நான் அம்மா வந்து மியூசிக்கில் டிகிரி முடிச்சிருக்காங்க. அம்மாவுக்கும் பேசிக் அவ்வளவா தெரியாது. அப்போ அம்மா கிட்ட இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டேன். என்னன்னு சொன்னால் சரிகமபா மேடையில் உங்களுக்கு மறக்க முடியாத நிகழ்வுண்டா இதை சொல்லுவீங்க? நான் சொல்லியிருந்தேன், எனக்கு ஜட்ஜஸ் எல்லாருமே ரொம்ப பிடிக்கும். ஜட்ஜஸ் எடுக்கிறதா முடிவு. இல்லை நான் அதை கேட்கல. அதில் வந்து இப்போ உங்களுக்கு சுவாரஸ்யமாக மறக்க முடியாது நடந்திருக்குன்னு தானே அதை எஸ் எஸ். நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உட்காந்துருந்து ஜாலியாக பேசி ஸ்நாக்ஸ் எல்லாம் சண்டை பிடிச்சி ஏதாவது பண்ணிப்போம். இப்போ அச்சுமா கூட இருக்கிற டைம், ஜட்ஜஸ் கூட பேசுகிற டைம், நான் ஜட்ஜஸ் கூட பாடினேன் அந்த டைம், ரிஹர்சல்ஸ், ப்ராக்டிஸ் டைம்லாம் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும், ஜாலியாக இருக்கும். அந்த சரிகமபா நிகழ்ச்சியை முடிச்சுட்டு வந்திருக்கிறீங்க. புலம்பெயர் நாடுகளுக்கான இசை நிகழ்ச்சிக்கான பயணங்கள் ஆரம்பமாக இருக்குதா இல்லை வந்து அதுக்கேற்ற ஏற்பாடுகள் என்னதான் செய்யணும்? ஆரம்பம் அப்பாட்ட ஒரு சில சொல்லுங்க. அப்பா வணக்கம். வணக்கம். மகள் இப்படி பெருமை சேர்த்துட்டு வந்திருக்கிறா, எவ்வளோ சந்தோஷமா இருக்குது? சந்தோஷம், அளவில்லாத சந்தோஷம். எதிர்பார்த்து போனது நிறைய பேர் இருக்கு எங்களுக்கு. நான் ஸ்டார்ட் எதிர்பார்த்தது பாடுற விஷயம் ஓகே, ஆனால் அதுக்குள்ளே இருக்க டீட்டெயிலிங் எல்லாம் கொஞ்சம் அறியணுன்றதுக்காக கற்றுக்கிறதுக்காக தான் அங்கே போயிருந்தது. அந்த ப்ராசஸ் ஓகே எனக்கு. அதனால் முழுசா ஒரு பூரண சந்தோஷம் வாரத்தில். அடுத்தடுத்து நீ பயணங்களை பார்ப்போம் தொடர்ச்சியாக. நீ எவ்வளோ எஜுகேஷனும் இருக்குது, அதையும் பார்க்கணும், இதையும் பார்க்கணும். 2 விஷயம் இருக்குது. இந்த தருணத்தில் எங்களுக்கு ஆரம்பத்தில் இங்கேருந்து போகல சுகி என்ன நான் சொல்கிற டீம் அவங்க தான் அந்த இதுக்கு சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. ரெக்கார்டேஷன் போகிறதுக்குரிய ஆன்லைனில் வந்து அவங்களோட கண்டக்ட் பண்ணி ஆன்லைனில் செலக்ட் ஆகிறதுக்குரிய உதவிகள். தருணத்தில் அவங்களுக்கு நாங்கள் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். நன்றி சொல்லினா. மற்றது பேசிக்கில் நான் உங்களை கொண்டு போக முன்னாடி கொஞ்சம் ஸ்டேஜில் பாட வைக்கணுன்ற ஒரு ஆசை இருந்தது. ஏன்னா அந்த மேடை கூச்சங்கள் இருக்கக்கூடாது மகளுக்குன்ற வகையில் சப்தம் இசைக்குழு அவங்க ஒரு 4-5 ஷோ வந்து எங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி தந்துருந்தாங்க அதில் பாடுறதுக்கு. ஸோ அதுதான் அவர் தான் அந்த ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் வந்து பாடினது. அதுக்கு முன்னாடி நாங்கள் கரோக்கியிலெல்லாம் பாடி கொண்டிருந்தது. இந்த ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கு லைவாக இது செய்கிறதுக்கு அவர் ஹெல்ப் பண்ணியிருந்தார். இந்த தருணத்தில் அவங்களுக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம். நன்றி. அம்மா அப்பா தான் போனவர். போய் கவனிச்சுட்டு